நீங்க இன்னமும் ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் கான்ட்ரிபியூட் பண்ணல 2026ல அப்படின்னா, இட் இஸ் கோனா பி எ டஃப் டைம். நான் ரொம்ப சிம்பிள் 5 ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இந்த 5 ஸ்டெப்ப நீங்க ஃபாலோ பண்ணாலே உங்களோட ஃபர்ஸ்ட் ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்க்கு கான்ட்ரிபியூஷன் மேக் பண்ணிடலாம். ஏன் ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும்? இப்ப ஸ்க்ரீன்ல பார்க்குற இந்த கான்ட்ரிபியூஷன் கிராஃப் தான் என்னோட கிராஃப் லாஸ்ட் இயரோடது. ஓகே. இது எதுக்கு இவ்ளோ இம்பார்ட்டன்ட்? இத வந்துட்டு எதுக்கு நம்ம இவ்ளோ பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டெவலப்பர்ஸோட ஆக்சுவல் ரெஸ்யூம் யாரும் வந்துட்டு பேப்பர் ரெஸ்யூமோட GitHubல தான் நெறைய பார்க்குறாங்க. ஸோ இது நீங்க வந்துட்டு உங்களோட ஆக்சுவல் ரீட்மி ஃபைல்ல போட்டிருந்தா யூ வில் பி ஏபிள் டூ சீ. இல்ல உங்களோட ஆக்சுவல் GitHub ப்ரொஃபைல் போய் பார்த்தீங்கனாலுமே, எவ்வளோ கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதெல்லாம் தெரியும். ஸோ ஆப்வியஸா இது என்னோட குட்டி போர்ட்ஃபோலியோ மாதிரி நான் ஆக்சுவலி என்னோட ரீட்மி ஃபைல் வச்சிருக்கேன். ஸோ இதில் என்னோட இன்ஃபர்மேஷன்ஸ் நான் என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன், என்னென்னலாம் நான் பண்ணுறேன் அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே இங்கே இருக்கும். ஓகே. ஸோ ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோடு அவைலபிளாக இருக்கும், பப்ளிக்காகவே அவைலபிளாக இருக்கும், யாருன்னா எடுத்து இருந்து யூஸ் பண்ண முடியும். பட் அதில் சில லைசன்சிங் ப்ராசஸ்லாம் பண்ணுவாங்க. லைசன்சிங் ப்ராசஸ்னால் வந்துட்டு எம்ஐடி லைசன்ஸ் இருக்கும், இல்லை அப்பாச்சி லைசன்ஸ்லாம் இருக்கும். பேசிக்காக என்னன்னா, அந்த கோடை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாமா, நீங்கள் இன்னொருத்தவங்க கிட்ட அதை செல் பண்ணலாமா, செல் பண்ணக்கூடாதா அப்படின்றது தான். ப்ளஸ் இதில் வாரண்டி, கேரண்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாமும் இருக்கும். ரொம்ப காமனாக சேஃபாக இருக்க ஒரு லைசன்ஸ் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா எம்ஐடி லைசன்ஸ் தான் பெஸ்ட்டு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வெளியில் இருக்கிறவங்களோட விட நான் ஆக்சுவலாக நானே நிறைய ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் வச்சிருக்கேன். ஸோ சிம்பிளாக வந்துட்டு இதை நல்லா ஜென்ரேட் பண்ணிட்டு நான் அதுமாதிரி பப்ளிக்காக போட்டுற முடியும். போட்டாலே இது வந்துட்டு ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் ஆகிடும். அகைன் இதில் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த எம்ஐடி லைசன்ஸ் அப்படின்றது இருக்கான்னு பாருங்கள். எம்ஐடி லைசன்ஸ் இருக்கிறது மோஸ்ட் சிம்பிளஸ்ட் லைசன்ஸ். இது ஒரு ஃப்ரீ டூல், யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு யார் கிரியேட் பண்ணாங்களோ அவங்க பொறுப்பு கிடையாது. அவங்க ஒரு வாரண்டியோ கேரண்டியோ தர மாட்டாங்கன்னு சொல்றது தான். ஓகே. இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி லைசன்சஸ் நிறைய படிக்கணும்னா தேர்ஸ் a lot ஆஃப் கண்டென்ட் நீங்க GitHubலயே போயிட்டு சர்ச் பண்ணா கூட இருக்கும். இல்ல ChatGPT கேட்டாலே எந்த லைசன்ஸ் சேஃப் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெபாசிட்டரில நான் என்ன ட்ரை பண்ணேன் அப்படின்னா வந்துட்டு ChatGPT இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா மெமரின்ற ஒரு ப்ராசஸ் இருக்காது. பேசிக்கா அவங்க உங்களோட மெமரிஸ் வச்சிருப்பாங்க. பட் வெறும் அது வந்து ChatGPTயோட ஸ்டிக் டு ஆயிடும். கரெக்ட்டா இப்ப நீங்க Claudeக்குள்ள போறீங்கன்னா Claude கிட்ட அந்த மெமரி இருக்காது. ஸோ அதுக்கு வந்து ஐ ஃபவுண்ட் அன் சைட் ஆக்சுவலா. ஸோ அந்த சைட்டோட நேம் வந்துட்டு memof.aiன்னு ஒரு சைட். ஸோ இந்த சைட்டை வச்சுட்டு நம்மளால மெமரிஸ் எடுத்து கேரி பண்ண முடியும். ஒரு மாடல்லேருந்து இன்னொரு மாடல் கேரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ இதை ட்ரை பண்ணலாம். இதை நம்ம யூஸ் பண்ணி நம்மளோட ஆக்சுவல் ப்ராசஸ் பண்ணி பார்க்கலாம். இது எந்த அளவுக்கு வந்து நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்றதுக்காக தான் இந்த பர்டிகுலர் ரெபாசிட்டரி நான் கிரியேட் பண்ணேன். இதுல தெளிவா நீங்க வந்துட்டு இதே மாதிரி வேற யாராவது ரெபாசிட்டரி நீங்க கான்ட்ரிபியூட் பண்ண போறீங்கன்னா, இந்த மாதிரி கான்ட்ரிபியூட்டிங் அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலை நீங்க பார்த்தீங்கனாலே ஓரளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்றது தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் ரொம்ப சிம்பிள் 5 ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இந்த 5 ஸ்டெப்ப நீங்க ஃபாலோ பண்ணாலே உங்களோட ஃபர்ஸ்ட் ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்க்கு கான்ட்ரிபியூஷன் மேக் பண்ணிடலாம். முக்கியமான விஷயம், நீங்க கோடிங்க மட்டும் தான் வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு இல்லவே இல்ல. கோட தான் கான்ட்ரிபியூட் பண்ணணும். இல்ல நீங்க ஒரு யூனிட் டெஸ்ட் கேஸ் எழுதுறது தான் கான்ட்ரிபியூட் பண்ணணும்ன்றது கிடையவே கிடையாது. ரொம்ப சிம்பிளா வந்துட்டு இந்த மேனுவல்ஸ கூட நீங்க கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்ட்டிகுலர் ரெபாசிட்டரி எடுத்துட்டா ரீட்மி ஃபைல் இருக்கு. ஸோ இந்த ரீட்மி ஃபைல் ஃபேர்லி கொஞ்சம் டீடைல் ரீட்மி ஃபைல். நான் ஜெனரேட் பண்றப்பே கொஞ்சம் ப்ராப்பரான ரீட்மி ஃபைல் போடணும்னு சொல்லிட்டு நான் திரும்ப திரும்ப ரீஇட்டரேட் பண்ணி எல்லாத்தையுமே நான் ப்ராப்பரா ரெடி பண்ணி வச்சிருந்தேன். பட் மோஸ்ட் ஆஃப் தி ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்ல இந்த ரீட்மி ஃபைல் அவ்வளோ தெளிவா இருக்காது. இல்ல மேபி 1, 2 இஷ்யூஸ் இருக்கலாம். இல்ல சேஞ்சஸ் அதுக்கப்புறமா அவங்க பண்ணியிருப்பாங்க. அதை அப்டேட் பண்ணாம இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்த வந்து நம்ம கரெக்ட்டா வந்துட்டு பண்ணி அவங்களுக்கு ஒரு பிஆர் ரைஸ் பண்ணாலே சிம்பிளா அதை வந்து அக்செப்ட் பண்றதுக்கான சான்சஸ் ஹைலி இருக்கு. ஸோ இதை நான் ரொம்ப காமனா வந்து நம்மளோட டூல்ஸ்ல பார்த்தேன். டூல்ஸ்ல ஏகப்பட்ட பேர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சிம்பிளா 2 லைன் சேஞ்ச், 1 லைன் சேஞ்ச் கூட பண்ணியிருந்தாங்க. அதை கூட அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு அந்த பிஆர் மெர்ஜ் பண்ணாங்க. ஸோ அதனால உங்களோட மேனுவல் செக் பண்ணுங்க. எப்படி இருக்கு, என்ன மாதிரி இருக்குன்னு. அதுக்கு முக்கியமா அந்த கான்ட்ரிபியூஷன் இது போட்டிருக்கத பாருங்க. ஸோ கான்ட்ரிபியூஷன் இதில் போய் பண்ணீங்கனாலே எப்படி இதை கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்றத அவங்களே போட்டிருப்பாங்க. உங்களோட லோக்கல் என்விரான்மெண்ட் இதை எப்படி செட் பண்ணணுன்றத கூட அவங்க போட்டிருப்பாங்க. ஸோ இதை படித்தாலே ஈஸியாக உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டை க்ளோன் பண்ணி அதை ஸ்டார்ட்டும் பண்ணி உங்களோட ஃபிக்ஸஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அகைன் ஃபிக்ஸஸ் நீங்கள் பண்ணணும்னு இல்லை, ஏஐ வச்சும் பண்ண முடியும். பட் டு நாட் ஸ்பேம் அதர் ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட். சும்மா ஃபேக்காக வந்துட்டு சும்மா பண்ணி நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பிஆர் கொடுக்காதீங்க. நீங்க 100% ஷூரா இருந்தா மட்டும் தான் குடுங்க. ஏன்னா, உங்களோட அக்கவுண்ட்ட வந்துட்டு பிளாக் பண்றதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. இந்த மாரி ஸ்பேம் பண்ணீங்க அப்டின்னா. ஓகே. ஸோ இதில் நான் ஆல்ரெடி ரொம்ப டீட்டெயிலா போட்டிருக்கேன். ஸோ எப்படி நீங்கள் க்ளோன் பண்ணணும். ஸோ இங்கே யூசர் நேம்னா நீங்கள் ஃபோக் பண்ணி க்ளோன் பண்ணணும். அதுக்கெல்லாம் அடுத்தது வருவோம். ஸோ பேசிக்காக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு அப்புறமா இதை காப்பி பண்ணி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். இதில் டைப் ஸ்கிரிப்ட் ரியாக்ட்லாம் இருக்குது. இந்த ஸ்டைலிங் கைட்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இப்படி தான் நான் போட்டு வச்சிருக்கேன். இதே மாதிரி தான் ஒரு ரெபாசிட்டரிஸ்மே இருக்கும். ஓகே. கமிங் டு அவர் நெக்ஸ்ட் திங், ஃபோர்க்கிங். ஓகே ஃபோர்க்குன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ரெபாசிட்டரி எடுத்துக்கோங்க. இந்த ChatGPT வித் மெமரி அப்படின்ற ரெபாசிட்டரியை உங்களோட யூசர் நேம் அண்டரில் கொண்டு வர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே அக்ஷய் கணேஷ்
/chatgpt with memoryன்னு இருக்கா, அது உங்களோட யூசர் நேம் கீழே கொண்டு வர முடியும். இதுக்கு நீங்கள் சிம்பிளாக இந்த ஃபோர்க் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா போதும். இட் இஸ் அ காப்பி ஆஃப் திஸ் ஒரிஜினல் ரெப்போசிட்டரி. இந்த காப்பி அப்படியே உங்களோட யூசர் அக்கௌண்ட்டுக்கு காப்பி ஆகிடும். நீங்கள் அதில் என்ன சேஞ்சஸ் வேணால் பண்ணலாம். ஏன்னா இந்த ரெப்போசிட்டரியில் சேஞ்சஸ் பண்ணால் நான் அப்ரூவ் பண்ணால் மட்டும் தான் உங்களால் சேஞ்சஸ் பண்ண முடியும். ஸோ பண்ண முடியாதுன்றனால இது மாதிரி ஃபோர்க் பண்ணி உங்களால் சேஞ்சஸ் எடுத்துக்க முடியும். ஃபோர்க் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் யார் ஓனர், நான் இங்கே வந்து கோட் வித் மாப்பிள, ஏன்னா அதுவே என்னோட அக்கௌண்ட்ன்றனால கோட் வித் மாப்பிள அக்கௌண்ட்டுக்கு நான் வந்துட்டு இதை ஃபோர்க் பண்ணுறேன். ஸோ சிம்பிளாக எதுவுமே சேஞ்சஸ் பண்ணாமல் நான் ஜஸ்ட் கிரியேட் ஃபோக் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ பேசிக்காக இந்த ஃபோக்கிங் நடந்துட்டு எனக்கு என்னோட ரெப்போசிட்டரி கோட் வித் மாப்பிளையில் மைக்ரேட் ஆயிடுச்சு. இப்போ என்னால் இங்கேருந்து என்னால் சேஞ்சஸை அங்கே புஷ் பண்ண முடியும். அதாவது நம்மளோட ஆக்சுவல் ஃபோக் பண்ண ரெப்போசிட்டரிக்கு புஷ் பண்ண முடியும். ஓகே, இதை நான் ஜஸ்ட் இந்த URL காப்பி பண்ணிட்டு நான் என்னோட VS Code போய் இதை க்ளோன் பண்ணிக்கிறேன். டெர்மினல் போயிட்டு லெட்ஸ் க்ளோன் திஸ் ஹியர். ஓகே, சூப்பர். இப்போ என்னோட VS Codeல எனக்கு க்ளோன் பண்ணிட்டேன். அகைன் நான் என்ன பண்ண போகிறேன், ப்ரீவியஸாக இருந்த அந்த ரீட்மி ஃபைலில் போயிட்டு எப்படி பண்ணணும், இல்லை கான்ட்ரிபியூஷன் ஃபைலில் போய் எப்படி இதை பண்ணணும்னு சொல்லிட்டு பார்ப்பேன். ஓகே, ஸோ இப்போ நம்மக்கிட்ட வந்துட்டு நம்மளோட ஏஜென்ட் மோட் மோஸ்ட் ஆஃப் த டெஸ்ட் கேஸஸ் எழுதிருச்சு. டோட்டலாக வந்து 1500 லைன்ஸ் கிட்ட எழுதிருக்கு. 11 ஃபைல்ஸ் கிட்ட சேஞ்சஸ் பண்ணியிருக்கு. நான் இப்போ இதை ரன் பண்ண போகிறதில்ல, ஏன்னா இதை நான் வந்துட்டு மர்ஜ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதனால் லெட் மீ சிம்பிளி ஜஸ்ட் கட் அ பிரான்ச். நான் ஒரு புதுசாக ஒரு பிரான்ச் கட் பண்ணி நம்மளோட ரெப்போசிட்டரியில் கமிட் பண்ணலாம். ஓகே, ஸோ சிம்பிளாக வந்துட்டு இதுக்கு நான் போட்டுட்டு லெட் மீ புட் ஃபீச்சர் implement unit test cases போட்டுட்டு let me add everything and generate a commit message. அதுக்கப்புறம் நம்ம அதை கமிட் பண்ணிடலாம். ஸோ லெட்ஸ் கமிட் இட் அண்ட் பப்ளிஷ் பிரான்ச். ஓகே, ஸோ ஒன்ஸ் இது நம்ம பண்ண உடனே நம்மளோட ஆக்சுவல் ரெப்போசிட்டரியில் போய் பார்த்தோம் அப்படின்னா வில் ஹேவ் அ நியூ பர்டிகுலர் பிரான்ச். இந்த இடத்துல நமக்கு ஆட்டோமேட்டிக்காக காமிக்கும் இந்த மாதிரி ஒரு பிரான்ச்சில் நீங்கள் சேஞ்சஸ் புஷ் பண்ணியிருக்கீங்கன்ட்டு. ஸோ சிம்பிளாக இந்த இடத்துல நான் கம்பேர் அண்ட் புல் ரிக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஜென்ரேட் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த இடத்துல பேஸ் ரெப்போசிட்டரி எது அப்படின்னு சொல்லி கேட்கும். இந்த இடத்துல என்னால் அதாவது என்னோட ஆக்சுவல் அதர் அக்கௌண்ட்டில் இருக்கிற ரெப்போசிட்டரி இங்கே கொடுக்க முடியும். ChatGPT with memory அக்ஷய் கணேஷ்ன்ற ரெப்போசிட்டரியில். ஸோ இந்த இடத்துல நான் டெவலப் கொடுத்துட்டு ஐ கேன் சிம்பிளி புட் ஓகே ஆட் யூனிட் டெஸ்ட் கேசஸ்லாம் கொடுத்துட்டு நான் ப்ராப்பரான டிஸ்கிரிப்ஷன். ஸோ இது எல்லாமே நம்ம வந்துட்டு GitHub Copilot ஜென்ரேட் பண்ணாலும் இது ரொம்ப டீசெண்டான ஒரு கமிட் மெசேஜ் கொடுத்துருக்கு. ஸோ என்னால் இந்த இடத்துல கிரியேட் புல் ரிக்வெஸ்ட் கொடுக்க முடியும். ஸோ ஒன்ஸ் இந்த கிரியேட் புல் ரிக்வெஸ்ட் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ சேஞ்சஸ் ரிமூவ் ஆயிருக்கு, எவ்வளோ சேஞ்சஸ் ஆட் ஆயிருக்கு எல்லாமே காமிக்கும். அண்ட் என்னோட ப்ரீவியஸ் அக்கௌண்ட் அதாவது அக்ஷய் கணேஷ் /ChatGPT with memoryன்றதில் போயிட்டு என்னோட புல் ரிக்வெஸ்ட்டில் போய் செக் பண்ணேன் அப்படின்னா நம்ம அங்கே கிரியேட் பண்ண ஒரு புல் ரிக்வெஸ்ட் நமக்கு இங்கே காமிக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இதை வந்துட்டு நீங்கள் ஒரு பிஆரை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் ஓப்பன் சோர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஸோ சிம்பிளாக நீங்கள் ஒரு ஃபோர்க் பண்ணிவிட்டு அந்த சேஞ்சஸ்லாம் மேக் பண்ணணும். இது முக்கியமாக எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்க்கறதுக்கு நீங்கள் அந்த கான்ட்ரிபியூஷன் ஃபைலில் பார்க்கலாம், இல்லை ரீட்மி ஃபைலில் கூட சம்டைம்ஸ் போட்டிருப்பாங்க. நீங்கள் அதிலே போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஆட்டோமேட்டிக்காக அது ஒர்க் ஆக ஆரம்பிச்சுன்னா சூப்பர். நீங்கள் அதுக்கப்புறமா சேஞ்சஸ் பண்ணிட்டு நீங்கள் கமிட் பண்ணலாம். ஓகே, ஒன்ஸ் நீங்கள் பண்ணதுக்கப்புறமா புஷ் பண்ணிவிட்டு பிஆர் ரைஸ் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அந்த பிஆர் அவங்களோட ரெப்போசிட்டரிக்கு காமிக்கும் நீங்கள் பேஸ் பிரான்ச்சை கரெக்டாக செட் பண்ணீங்க அப்படின்னா. ஓகே, ஒன்ஸ் இது டன் ஆன உடனே நீங்கள் ஃபஸ்ட்டு கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கீங்கன்றது அர்த்தம் கிடையாது. உங்களோட பர்டிகுலர் பிரான்ச் அதாவது உங்களோட பிஆர் வந்துட்டு மர்ஜ் ஆனால் உங்களோட ஃபஸ்ட் கான்ட்ரிபியூஷன் டு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்னு எடுத்துக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் இவ்வளோ பெரிய ஃபைல் சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நிறைய டைம் எடுக்கும். அவங்க ரிவ்யூ பண்ணி ப்ராப்பராக பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க. பட் சிங்கிள் ஒன் லைன் சேஞ்ச் இல்லை ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்குல்ல, ரீட்மி ஃபைலை மாற்றிங்கன்னா ஈஸியாக டக்குன்னு பார்த்துட்டு அவங்க மட்டும் டக்குன்னு மர்ஜ் பண்ணிடுவாங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்க்கு கான்ட்ரிபியூஷன் மேக் பண்ண முடியும். ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்டை நான் எங்கே போய் தேடுவேன், எனக்கு இவ்வளோ ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, இதில் நான் எதை போய் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்லோ பேஜுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற டாப்பிக்கில் இருக்கிற இதெல்லாமே காமிக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ட்ரெண்டிங்கில் போனீங்க அப்படின்னா இங்கே நிறைய ரெப்போசிட்டரிஸ் காமிக்கும். இந்த பர்டிகுலர் ரெப்போசிட்டரிஸில் நீங்கள் எதுக்கு வேணால் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது மெமோஸ்னு ஒரு ஓப்பன் சோர்ஸ் இருக்குது, செல்ஃப் ஹோஸ்டட் இருக்குது. நீங்கள் இதில் ஜஸ்ட் நார்மலாக சர்ச் பண்ணி பார்க்கலாம். இல்லை இதில் வந்துட்டு ரேங்க் பண்ணி எது ரீசெண்டாக ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு அப்படின்றத பார்த்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணாலே உடனே பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல யூஸ் மெமோஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ லெட்ஸ் சி இது என்னது, செல்ஃப் ஹோஸ்டட் நோட் டேக்கிங் சர்வீஸ், யுவர் தாட்ஸ் யுவர் டேட்டா. ஸோ இது வந்துட்டு அவங்க சைட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இங்கே அகெயின் அவங்க வந்துட்டு MIT லைசன்ஸ் தான் வச்சுருக்காங்க. இது மோர் தென் குட். இதை நம்ம எடுத்து யூஸ் பண்ண முடியும். ஸோ ரீட்மி ஃபைலில் நம்மளால் ஆக்சுவலாக வந்துட்டு கான்ட்ரிபியூஷன்ஸும் பார்க்க முடியும். இன்கேஸ் அவங்க கான்ட்ரிபியூஷன்ஸ் எதுவும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னா இங்கே போட்டிருப்பாங்க. பட் இங்கே இருக்க வி வெல்கம் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் ஆல் கைண்ட், வெதர் யூ ஃபிக்ஸிங் அ பக், ஆடிங் அ ஃபீச்சர், இம்ப்ரூவிங் டாக்குமெண்டேஷன் ஆர் ஹெல்பிங் வித் ட்ரான்ஸ்லேஷன். ஸோ இந்த மாதிரி எல்லாருமே வந்துட்டு கான்ட்ரிபியூஷன்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த கான்ட்ரிபியூஷன் மேக் பண்ணுங்கள். ரொம்ப ஃபேமஸாக இருக்க ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் தான் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இன்னொருத்தவங்க ப்ராஜெக்ட்டில் நீங்கள் ஹெல்ப் பண்ணாலே இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு அடிஷ்னலாக ஒரு எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்கீங்கன்றது தெரியும். அகெயின் இது எல்லாமே வந்துட்டு உங்களோட ஆக்சுவல் GitHub ப்ரொஃபைலில் பண்ணுறப்போ வேல்யூ ஆடாக இருக்கும். நீங்கள் இதையே கூட வந்துட்டு
வந்துட்டு உங்களோட ரெஸ்யூமில் கூட இந்த லிங்க் போட முடியும். ஸோ தட் ரெக்ரூட்டர்ஸ் இந்த பர்டிகுலர் கிட்ட ப்ரொஃபைலை வந்து பார்த்து கூட உங்களுக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு என்ன ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் போய் பண்ணுறது, எனக்கு எல்லாம் ரொம்ப புரியலையே, நிறைய இருக்குது அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் தெரிஞ்சதுன்னா என்னோடதுல நிறைய ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். நீங்கள் அதில் எந்த ப்ராஜெக்ட் வேணால் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரியாக்ட் யூஸ் எனிவேர், நீங்கள் ரியாக்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ரியாக்ட் யூஸ் எனிவேர் என்ற இந்த பர்டிகுலர் லைப்ரரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகாலை பற்றி இன்னும் தெரியணும் அப்படின்னா இதை பார்க்கலாம். இல்லை இந்த மாதிரி நிறைய ஆக்சுவல் பப்ளிக் ரெபாசிட்டரிஸ் நான் வச்சிருக்கேன். ஸோ இதை ஒன்றும் வந்துட்டு ரொம்ப பெரிய லெவலில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எல்லாமே சும்மா சைட் ப்ராஜெக்ட், சும்மா அப்பப்போ எனக்கு இதெல்லாம் பண்ணணும்னு தோன்றப்பெல்லாம் பண்ணுறது தான். கண்டிப்பாக உங்களோட கான்ட்ரிபியூஷனை நான் வெல்கம் பண்ணுறேன். நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக I'll see it and I'll make sure I merge those codes. So thank you and see you in the next video. Bye bye.